நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீத புத்தகங்கள் 32வது சங்கீதம்
முதலாவது வசனம். சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த உலகத்திலே தேவன் அருளும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் தலை சிறந்த ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதம். காரணம் என்ன தெரியுமா? இந்த பாவ மன்னிப்பு என்னும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றால்தான் மரித்த பின்பு நாம் பரலோகம் செல்ல முடியும். அதனால தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாய் இருந்தது. பாவ மன்னிப்பின் ஒரு முக்கியத்துவம், பாவ மன்னிப்பின் அத்தியாவசியத்தை இந்த வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை மறக்கிற நல்ல ஆண்டவர். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நம் பாவங்களை நினையாமல் இருக்கிற நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே எசேக்கியா அரசன் சொல்கிறான், என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாவங்களை முகத்திற்கு முன்பு வைத்து நினைவில் வைத்து கொண்டே முகத்திற்கு முன்பாக வைத்து நினைவில் வைத்து கொண்டே இருக்கிற வைக்கிற ஆண்டவர் அல்ல, பாவங்களை முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிற நல்ல ஆண்டவர். பாவங்களை ஒரு நாள் அவர் நினைக்க மாட்டார். சங்கீதம் 103:12 சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று. மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரங்களின் ஆழங்களில் போட்டுவிட்டால் அந்த பாவங்களெல்லாம் ஒரு நாளும் மேலே வராது என்று மூழ்கி போய்விடும். அதனால் மீகா சொல்லுவார், மீகா 7:18, மீறுதலை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யார்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரோமர் 3:23 படி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். ஆனால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கும். யோவான் 19:34 சொல்கிறது, போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்காக சிந்திவிட்டார். அவர் சிந்திய அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 விதமாய் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்கள் பாவங்கள் சிவேறின்றி இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன? நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி. 1 யோவான் 1:9 வாசித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் நம்முடைய தேவன் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவங்களை அவர் மன்னிக்கிறார். மற்றவர்கள் செய்த தப்பிதங்களை, மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த தீங்குகளை, மற்றவர் நமக்கு எதிராக செய்த அநீதிகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை நாம் மன்னிக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க் 11:25 விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மன்னிக்கிறோமா? நம்ம ஆண்டவட்டத்தில் ஒரு ஜெபம் பண்ணணும் தினைக்கும். என்ன தெரியுமா?
சங்கீதம் 19:12-13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு முது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இந்த ஜெபத்தை நாம் தினமும் செய்ய வேண்டும். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, மறக்கிறவர் மாத்திரமல்ல, விட முடியாத கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 சொல்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். 2 கொரிந்தியர் 3:17 என்ற வேத பகுதி சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார், விட முடியாத கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை புது மனிதனாய் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நமக்காக தான், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு பட வேண்டுன்றதுக்காக தான் 2 கொரிந்தியர் 5:21 படி பிதாவாகிய தேவன் பாவமறியாத அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பாவமாக்கினார். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார் இந்த உலகத்திலே. யோவான் 8:40 என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று சொன்னார். அவரை பாவமாக்கப்பட்டார் நமக்காக. நம்முடைய பாவங்கள் அனைத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. அதற்கு தண்டனையாக கல்வாரியிலே அவர் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சிந்தினார். நாம் நம்முடைய என்ன செய்யணும் தெரியுமா? 1 பேதுரு 1:15-16 சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பு என்று ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். அப்படி நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். லூக்கா 15:21 அந்த கெட்ட குமார் என்று சொல்லப்பட்ட அந்த இளைய மகன் ஜெபித்தது போல, தகப்பனிடம் சொன்னது போல, தகப்பனே பாரத்துக்கு விரோதமாக உனக்கு முன்பாக பாவம் செய்யணும்னு சொல்லி பாவ அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது லூக்கா 15:7 சொல்லுகிறது, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரவாகத்தா தேற்றிடும் இயேசுநாதா, கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, தந்தை தாய் தமையரெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவா நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவா நீரல்லால் யாரும் இல்லை. இப்படி ஒரு பக்தன் பாடினார். நாமும் பாவியாகவே அவருடைய சமூகத்தில் வருவோம், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நீதிமானாய் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் கல்லூரி பருவம் 1ஆம் ஆண்டு வரும் வரை எனக்கும் ஆண்டவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருந்தது. பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் கிருபையாக என்னுடைய பாவங்களை மன்னித்தார், புது சிருஷ்டியாக்கினார்,
என்னுடைய கல்லூரி படிப்போடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன். இப்பொழுது வேலையோடு கூட ஒரு கல்லூரியின் துணை முதல்வராக பணியாற்றி கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த பாக்கியத்தை செய்வார். வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறார். அப்போஸ்தலர் 16:31 வேதம் விதமாய் சொல்கிறது. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சித்து அவர் படிப்போடு கூட அவர்கள் தொழிலோடு கூட ஊழியம் செய்ய முடியும் கிருபை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, புதிய சிருஷ்டியை மாற்றும் உடைய பிள்ளைகளை அவர்கள் பாவங்களை மன்னியும், அவர்களை புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தரணும். இப்பொழுதும் வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையிலே வியாதிகள், வலிகள், சரீர பாடுகள் இவற்றிலிருந்து விடுதலை வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மனமிறங்கும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. யூட்ரஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக கற்கள் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். சரீரத்திலே காணப்படும் வலிகள், பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிற உம்முடைய மக்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த குழந்தை பாக்கியவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். வேலை என்னும் ஆசீர்வாதத்தை காத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை என்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். திருமணம் என்னும் ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் திருமணம் என்ன ஆசீர்வாதத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமணம் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொழிலிலே செழிப்பை கட்டளையிட்டுள்ளோம். உத்தியோகத்தில் இருக்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உத்தியோக உயர்வை கொடுத்தரலும், ப்ரொமோஷனை கொடுத்தரலும். அவர் விரும்புகிற இடம் மாறுதல், விரும்புகிற டிரான்ஸ்ஃபர், அவள் விரும்புகிற இடத்திற்கு ஒரு பைசா செலவில்லாமலே கிடைக்கும்படி கிருபை செய்தரலும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. விவசாயம் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளுடைய விவசாய நிலபுலன்களை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகளின் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ராஜா. நன்றி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய பழைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான் நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்று அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். உங்கள் சாட்சி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்னுடைய ஊழிய வாழ்க்கைக்கும் என்னை உற்சாகப்படுத்தும் ஒரு முகாந்திரமாக அமையும். ஆகவே தயங்காமல் நீங்கள் பெற்ற நன்மைகளை என்னுடைய பழைய நிகழ்ச்சிகள் மூலமாகவோ இந்த நிகழ்ச்சி மூலமாகவோ நீங்கள் பெற்ற நன்மைகளை தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து அவரை துதிப்போம். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் அவர் ஒருவருக்கே கொடுப்போம். எந்த மனுஷனையும் போடுவதற்காக நான் சாட்சிகளை கேட்கவில்லை, அல்லது உங்களுடைய விருப்பம் இல்லை, உங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த சாட்சிகளும் போடப்படாது. அவை தயங்காமல் அதை தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.